சிம்ம ராசினியர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுசா கேளுங்க. ஏன்னா ஜூலை 9ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அதனால நீங்க அனுபவிச்ச வலிகள், அவமானங்கள், பண கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. ஆனா இது சாதாரணமா நடந்துராது. பிரபஞ்சம் உங்களுக்கு 7 முக்கியமான அறிகுறிகளை காட்ட போகுது. இதை நீங்க அலட்சியமா நினைச்சு கடந்து போயிட்டீங்கன்னா ஒரு பொன்னான வாய்ப்பை நழுவறிட்ட மாதிரி ஆகிடும். அதனால ரொம்ப கவனமா இதை கேளுங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப நேர்மையானவங்க. மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற நீங்க எப்பவுமே ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா கடந்த சில மாசங்களா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம என்ன வாழ்க்கை இதுன்னு நீங்க நொந்து போயிருப்பீங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சல், தூக்கம் இல்லாத ராத்திரிகள்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்காது. அபரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா ஜூலை 9க்கு பிறகு நடக்க போற கோச்சார மாற்றங்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்க ராசிநாதனான சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட கிரகங்கள் கூட இப்ப உங்க வழிக்கு வரப்போகுது. இந்த நேரத்துலதான் உங்க வாழ்க்கையில அந்த 7 அறிகுறிகள் ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகள் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கிறதுன்னு நான் தெளிவா சொல்ல போறேன். நீங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் உங்க மனசுல ஏற்படுற ஒரு விதமான தெளிவு. இவ்வளவு நாளா ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருந்திருப்பீங்க. இது முடிவெடுத்தாலும் தப்பா போகுமோங்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா ஜூலை 9க்கு மேல திடீர்னு உங்க மனசு ரொம்ப லேசான மாதிரி ஒரு உணர்வு வரும். இனிமே எல்லாம் நல்லதாதான் நடக்குங்கிற ஒரு அதீத நம்பிக்கை உங்க அடிமனசுல இருந்து பிறக்கும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற முதல் அறிகுறி. இந்த நம்பிக்கையை நீங்க கெட்டியா குடிச்சுக்கணும். யாரு உங்களை தப்பா பேசினாலும் அதை காதுல வாங்காதீங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது மட்டும் கேளுங்க. 2வது அறிகுறி உங்க கனவுகள் மூலமா வரும். ஆமாங்க, சிலருக்கு விடியற் காலையில தெய்வங்கள் கனவுல வர்றது அல்லது ஏதோ ஒரு ஒளி வெள்ளம் தெரியறது, ரொம்ப நாளா காக்கால நல்ல மனிதர்கள் கனவுல பேசுறதுன்னு சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் சாதாரண கனவுன்னு நினைச்சு தூக்கி போட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே உணர்த்துறதுக்கான ஏற்பாடுதான் இது. இந்த நேரத்துல நீங்க குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பா செய்யணும். உங்களோட குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறத நீங்க கண்கூடா காக்க முடியும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் வரும். எப்பேற்பட்ட சவாலையும் சந்திச்சு ஜெயிக்கலாம்ங்கிற உத்வேகம் பிறக்கும். 3வது அறிகுறி உங்க பண வரவு சம்பந்தப்பட்டது. இவ்வளவு நாளா ஒரு 100 ரூபாய் வரணும்னா கூட 1000 தடைகளுக்கு அப்புறம் தான் கைக்கு வந்திருக்கும். ஆனா இப்போ திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் சேரும். கொடுத்த கடன் ரொம்ப நாளா திரும்ப வராம இருந்திருக்கும், அது காணா தேடி வரும். இல்லைன்னா நீங்க செய்யற தொழில திடீர்னு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். இதெல்லாம் அதிர்ஷ்டம்னு மட்டும் நினைக்காதீங்க. இது உங்க உழைப்புக்கும் பொறுமைக்கும் கிடைச்ச சன்மானம். இந்த பணத்தை எப்படி சரியா முதலீடு பண்றது, எப்படி சேமிக்கிறதுன்னு நீங்க ரொம்ப கவனமா திட்டம் போடணும். ஏன்னா இந்த பணம் உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய வடித்தனமா அமைய போகுது. பண விஷயத்துல இனிமே நீங்க ஏமாற மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ள வந்துடும். யார் உங்களுக்கு உண்மையா உதவுறாங்க, யார் உங்களை ஏமாத்த பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெள்ள தெளிவா புரிய ஆரம்பிக்கும். 7வது அறிகுறி உங்க குடும்பத்திலையும் உறவுகளுக்கு இடையிலையும் நடக்கிற மாற்றங்கள். நேத்து வரைக்கும் உங்களை காரணமே இல்லாம குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ தானா உங்ககிட்ட பேசுவாங்க. உங்க அருமை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். யார் உண்மையா பாசம் பாக்குறாங்க, யார் காரியத்துக்காக வராங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழைய பசப்பான சம்பவங்களை மனசுல வச்சுக்கிட்டு கழிவாங்க நினைக்காதீங்க. அதே சமயம் எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பவும் செய்யாதீங்க. ஒரு பக்குவமான தூரத்தை கடைபிடிங்க. உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். ரொம்ப நாளா தள்ளி போன திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியும். இது எல்லாமே 9க்கு அப்புறம் வரப்போற அந்த 7 நாட்களுக்குள்ள நீங்க அனுபவிக்க போற ஒரு பெரிய மாயாஜாலம் மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. 5வது அறிகுறி உங்க தொழில் அப்புறம் வேலை செய்யற இடத்துல நடக்க போற ஒரு பெரிய மாற்றம். இவ்வளவு நாளா நீங்க எவ்வளவு உழைச்சாலும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களோட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் மேல போயிருப்பாங்க. நீங்க மட்டும் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு வழி இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பொறுப்பு இல்லைன்னா பதவி உயர்வு உங்களை தேடி வரும். தொழில் செய்யறவங்களுக்கு புதுசா பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும்.
உங்க எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து இறண்டு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. குறிப்பா நீங்க ரொம்ப நம்பி ஏமாந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஜூலை 9க்கு அப்புறம் வர அந்த 7 நாட்களுக்குள்ள ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு ரொம்ப சுறுசுறுப்பா செயல் பண்ணணும். வரப்போற வாய்ப்பு சின்னதா இருந்தாலும் அத சாதாரணமா நினைச்சு ஒதுக்காதீங்க. ஏன்னா அந்த சின்ன வாய்ப்புக்கு பின்னால ஒரு பெரிய சாம்ராஜ்யனே காத்துக்கிட்டு இருக்கு. 6வது அறிகுறி உங்க உடல் நலம் சம்பந்தப்பட்டது. கடந்த சில காலமா காரணமே இல்லாத உடல் சோர்வு, முதுகு நலி, கை கால் வலின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. மருத்துவமனைக்கு போய் எவ்வளவு செலவு பண்ணாலும் ஒரு தெளிவான தீர்வு கிடைச்சிருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்களோட பார்வையில இருந்த சிறு தோஷங்கள் தான். ஆனா இப்போ உங்க உடல் நிலையில ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புதுவிதமான சுறுசுறுப்பு உங்க உடம்புல இருக்கிறத நீங்க உணர்வீங்க. மனசுல இருக்கிற பாரம் குறையும் போதே பாதி நோய் குணமாயிடும். இவ்வளவு நாளா உங்களை வாட்டி வதைச்ச அந்த உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம் செலுத்துறதும் காலையில கொஞ்ச நேரம் இறை வழிபாடு செய்யறதும் மட்டுமா. உங்க ஆரோக்கியம் மேம்படும் போது நீங்க எடுக்கிற முடிவுகளும் ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த மாற்றத்தை நீங்க ரொம்ப சீக்கிரமாவே கண்கூடா பார்க்க முடியும். 7வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிமுகமே இல்லாத நபர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற உதவி. ஆமாங்க, உங்க சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்ட நேரத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தரை அனுப்பும். அவங்க யாரோ ஒரு முகம் தெரியாத நபரா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா இந்த தேர்சாமி இருந்த ஒருத்தரா கூட இருக்கலாம். சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுதல் அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாத்துறதோ இல்ல உங்க தொழில ஒரு பெரிய முதலீடு செய்யறதோ அவங்க மூலமா நடக்கும். இதெல்லாம் ஏதோ எதேச்சையா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களான உங்களுக்கு பிரபஞ்சம் அமைச்சு வச்சிருக்க ஒரு பெரிய திட்டம். உங்களை அள வச்சவங்க முன்னாடி உங்களை சிரிக்க வைக்கணும்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாரு. அதனால இந்த 7 நாட்களை ரொம்ப கவனமா கையாளுங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த 7 அறிகுறிகள் மட்டும் இல்லாம நீங்க கவனிக்க வேண்டிய இன்னும் சில சூட்சுமமான விஷயங்களும் இருக்கு. நீங்க இவ்வளவு நாளா ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஏங்கி போயிருப்பீங்க. அது ஒரு சொந்த வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம். அதற்கான முதல் படி இந்த ஜூலை 9க்கு அப்புறம் ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அங்க போனா உங்க நீண்ட நாள் கனவு நிறைவேறதுக்கான பாலை திறக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க பேச்ச கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு செயல்ல அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே கோபத்துல வார்த்தைகளை விட்டுடுவீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியே. இந்த 7 நாட்கள்ல யார் உங்களை கோபப்படுத்தினாலும் சரி, கொஞ்சம் அமைதியா போயிடுங்க. உங்க வெற்றியை வச்சு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அமைதியா இருந்தாலே பாதி பிரச்சனை தானா விலகிடும். உங்க ஒருமைக்கு கிடைக்க போற ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த காலகட்டம். எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிக்கிட்டு வர இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய சில பரிகாரங்களும் இருக்கு. அதை செஞ்சா இன்னும் பலன் இரட்டிப்பா கிடைக்கும். இந்த பரிகாரங்கள்னு சொல்றது ரொம்ப பெரிய அளவுல பாச செலவு பண்ணி செய்யற விஷயங்கள் கிடையாது. ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த விஷயங்களை தான் நீங்க செய்ய போறீங்க. சிம்ம ராசியோட அதிபதியான சூரிய பகவானை காலையில எழுந்து மனசார கும்பிடுறதுதான் முதல் படி. காலையில சூரியன் உதிக்கிற நேரத்துல எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு ஒரு செம்பு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் குங்குமம் சேர்த்து சூரியனை பார்த்து கும்பிட்டு அந்த தண்ணியை செடிகளுக்கு ஊத்துங்க. இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். உங்க உடம்புல இருக்கிற சோர்வு எல்லாம் நீங்கி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க முகத்துல தெரிய ஆரம்பிக்கும். கூடவே உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பா வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஜூலை 9க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த மிகப்பெரிய மாற்றங்களை எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்க கூடவே இருந்து உங்களை ஏமாத்துறவங்க பத்தி. இவ்வளவு நாளா நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு பழகுன சில பேரோட உண்மையான முகம் இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு தெரிய வரும். அவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரியும் மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பாவும் பேசுறது உங்களுக்கு எதேச்சையா தெரிய வரும். இத நினைச்சு நீங்க வருத்தப்படவோ இல்ல அவங்க கிட்ட போய் சண்டை போடவோ கூடாது. பிரபஞ்சம் உங்களுக்கு அவங்களோட சுயரூபத்தை காட்டி உங்களை உஷார்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா அவங்கள விட்டு விலகிடுங்க. உங்க வாழ்க்கையில இருந்து சில கெட்ட விஷயங்கள் வெளியே போனா மட்டும்தான் நல்ல விஷயங்கள் உள்ள வர முடியும். அதனால யார் உங்களை விட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்க மட்டும்தான் இனிமே உங்க கூட பயணம் பண்ணுவாங்க. இந்த 7 நாட்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய தேடல் உருவாகும். நாம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கான வழிகள் தானா பிறக்கும்.
குறிப்பா உங்க குலதெய்வத்தோட வாசி உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. ஒரு வருஷமா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த நேரத்துல கண்டிப்பா போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்த உடனே உங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய பாறை இறங்குற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். தொழில வீழ்ச்சியை சந்திச்சவங்க, கடன்ல மாட்டி முழிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த உதவி உங்களை பல மடங்கு மேல கொண்டு போகும். ஆனா உதவி கிடைச்ச உடனே பழைய கஷ்டங்களை மறந்துடாதீங்க. எப்பவுமே உங்க கால்களை கரையில உறுதியா ஊன்றி வைங்க. அதீத நம்பிக்கையில எந்த ஒரு அவசர முடிவும் எடுத்துடாதீங்க. உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. இவ்வளவு நாளா உங்க பேச்ச பேக்காத பிள்ளைங்க இப்போ உங்க வழிக்கு வருவாங்க. அவங்க படிப்புலயும் வேலையிலயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அத பார்த்து ஒரு பெத்தவங்களா நீங்க ரொம்ப பெருமைப்படுவீங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருந்த நிலைமை மாறி ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் உதவிகள் ரொம்ப சுலபமா கிடைக்கும். ரொம்ப நாளா விற்காம கிடந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்று அது மூலமா ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரும். இதெல்லாம் நடக்கும்போது உங்களை பார்த்து சிரிச்சவங்கெல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்க இழந்த அந்த கம்பீரமும் மரியாதையும் உங்களை தேடி தானா வரும். சிம்ம ராசிக்காரங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய குணம் என்னன்னா, யாரு உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் நீங்க ஈஸியா மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. அந்த வலி உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஜூலை 9க்கு அப்புறம் வரப்போற அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க அந்த பழைய காயங்கள் எல்லாம் தூக்கி தூர போடணும். ஏன்னா நீங்க பழைய விஷயங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புதுசா வரப்போற நல்ல வாய்ப்புகளை உங்களால முழுசா அனுபவிக்க முடியாது. உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு இயற்கை ஏற்கனவே தண்டனையை தயார் பண்ணிடுச்சு. அதனால நீங்க பழிவாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்க முழு கவனமும் உங்க முன்னேற்றத்துல மட்டும்தான் இருக்கணும். உங்க சிந்தனை தெளிவா இருக்கும்போது உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகும். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கான அடுக்கடுத்த வெற்றிகளை காந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வரப்போகுது. அதனால மனசை எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க பழகுங்க. இல்ல பணம் வரும்போது அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதுல உங்களுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா இங்க கஷ்டப்படும் போது திரும்பி கூட பார்க்காத சொந்தங்கள்லாம் இப்போ உங்க கையில காசு புழங்குறத பார்த்த உடனே உதவி கேட்டு வந்து நிப்பாங்க. உங்களோட அந்த இலகிய மனசுனால யாராவது கஷ்டம்னு வந்தா உடனே தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா இங்கதான் நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது தப்பில்லை. ஆனா உங்ககிட்ட இருந்து பணத்தை கறந்துட்டு உங்களையே ஏமாத்த நினைக்கிறவங்கள இங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும். வரப்போற பணத்தை முதல்ல உங்க குடும்பத்தோட அடிப்படை தேவைகளுக்கும் எதிர்கால சேமிப்புக்கும் முதலீடு செய்யுங்க. மேலும் தங்கம்னு கண்ணுக்கு தெரிகிற சொத்துக்கள்ல முதலீடு செய்யறது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். அதுக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்கறதோ இந்த நேரத்துல கண்டிப்பா கூடாது. உங்க உழைப்புல வந்த பணத்தை நீங்க தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னு கூட சொல்லலாம். புதுசா ஏதாவது கடை ஆரம்பிக்கலாமா இல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாமாங்கிற யோசனை உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். தயங்காம இறங்குங்க. ஏன்னா தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இது. இவ்வளவு நாளா உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாம் தானா பின்வாங்கிறத நீங்க பாப்பீங்க. வாடிக்கையாளர்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்ப அமோகமா கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அனுமதியோ இல்ல வங்கி கடன்களோ எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். வேலைக்கு போறவங்களுக்கு அவங்க திறமைக்கேத்த ஊதிய உயர்வும் மேலதிகாரிகளோட பாராட்டுகளும் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரும். பெண்கள் குறிப்பா வீட்டுல இருக்கிற சிம்ம ராசி தாய்மார்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே ஆறுதலா அமைய போகுது. இவ்வளவு நாளா குடும்பத்துக்காக நாடு மாதிரி முளைச்ச ஒரு சின்ன அங்கீகாரம் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. மாமியார் மருமகள் பிரச்சனை, கணவன் போட சின்ன சின்ன வாக்குவாதம்னு மனசு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க குடும்பத்துல உங்களுக்கான மரியாதையும் முக்கியத்துவமும் கூடும். உங்க வார்த்தைக்கு வீட்டுல எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க. உங்க கணவர் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஒத்தாசையா இருக்காரு. உங்க பேர்ல புதுசா சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகமும் சிலருக்கு அமைய போகுது. அதே மாதிரி ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம கோவிலா ஏவி இறங்கின தம்பதிகளுக்கு இந்த ஜூலை 9க்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அது வீட்டுல ஒரு சின்ன குழந்தையோட அழுகுரல் கேட்டு குடும்பமே சந்தோஷத்துல திளைக்க போகுது. இந்த சந்தோஷங்கள் எல்லாம்
உங்க வாழ்க்கையில நிரந்தரமா நிலைச்சு நிக்கணும்னா நீங்க கிடந்து இறை வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கிற மாணவர்களுக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் இந்த ஜூலை 9க்கு அப்புறம் வரப்போற நாட்கள் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. இவ்வளவு நாளா எவ்வளவு படிச்சாலும் ஞாபகத்துல நிக்கல, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரியான வேலை கிடைக்கலன்னு ரொம்பவே விரக்தியில இருந்திருப்பீங்க. உங்க கூட படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய வேலையில செட்டில் ஆயிட்டாங்க. நாம மட்டும் இன்னும் இப்படியே இருக்கோமேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாம். நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்துல உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கும். படிப்புல ஒரு பெரிய மந்த நிலையில இருந்த மாணவர்கள் இப்போ ரொம்ப சுறுசுறுப்பா மாறி நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. உங்க பிள்ளைங்களோட இங்க மாற்றத்தை பார்த்து பெத்தவங்களான உங்களுக்கு கண் கலங்குற அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கவனமா காத்துக்கணும். கிடைச்ச வெற்றி நிரந்தரமா இருக்கணும்னா உழைப்பை எப்பவும் குறைச்சிடக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாரே சிங்கமாட்டம் கம்பீரமா இருந்தாலும் உங்க மனசு என்னவோ ஒரு சின்ன குழந்தை மாதிரிதான். யார் 2 வார்த்தை அன்பா பேசிட்டாலும் டக்குன்னு அவங்கள நம்பி உங்க ரகசியங்களை எல்லாம் கொட்டிடுவீங்க. ஆனா அதையே அவங்க உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்கங்கறத நீங்க பலமுறை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த தலைப்பிலேயே நான் சொல்லியிருந்தேன், அலட்சியமா இருக்காதீங்க, தவற விட்டால் எல்லாமே போய்விடும்னு. அதுக்கு காரணமே இதுதான். இந்த 7 நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கங்கறத தெள்ள தெளிவா காட்டி கொடுக்கும். அந்த எச்சரிக்கையை நீங்க அலட்சியமா நினைச்சு மறுபடியும் பழைய ஆட்களை நம்புனீங்கன்னா வரப்போற யோகத்தை நீங்களே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். அதனால ரொம்ப உஷாரா இருங்க. உங்க உள்ளுணர்வு ஒருத்தரை பத்தி எச்சரிக்குதுன்னா தயவு செஞ்சு அதை கேட்டு அவங்க கிட்ட இருந்து விலகிடுங்க. உங்க மனசு சொல்றது 100க்கு 100% இந்த நேரத்துல சரியாதான் இருக்கும். கடன் தொல்லையால தூக்கத்தை தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாத தவிச்சுக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போற நேரம் வந்துடுச்சு. இந்த கடனை அடைச்சு முடிப்போம், நீதி வாழ்க்கையாவது நிம்மதியா வாழ்வோமாங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கடன் கொடுத்தவங்களோட பேச்சுக்கு பயந்து வெளியில தலை காட்ட முடியாம எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா ஜூலை 9க்கு அப்புறம் நீங்க நினைச்சு கூட பார்க்காத வழியில பண வரவு அந்த கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். பழைய சொத்து விற்று பணமா வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய தொகை திடீர்னு கைக்கு வரலாம். அது கடனை அடைக்கிறப்போ உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த நிம்மதிக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பழைய கடனை அடைச்ச உடனே மறுபடியும் புதுசா எந்த கடனும் வாங்கிடாதீங்க. இருக்கிறத வச்சு எப்படி வாழ்க்கை ஓட்டலான்னு கிட்டம் போடுங்க. உங்க வாழ்க்கை தவம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்றத நீங்க கண்கூடா பாப்பீங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ மாயாஜாலம் மாதிரி ஒரே ராத்திரியில நடந்துடாது. ஆனா அதுக்கான ஆழமான அடித்தளம் இந்த 7 நாட்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா போடப்படும். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன நல்ல விஷயத்தையும் நன்றி உணர்வோட ஏத்துக்கோங்க. கடவுள் எவ்வளவு பெரிய கருணைக்காரன்னு நீங்க உணர்ற நேரம் இது. எவ்வளவு நாளா உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுத்த அதே கடவுள் இப்ப உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போறாரு. வீட்டுல தினமும் காலையிலையும் சாயங்காலமும் நெய் விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. குறிப்பா உங்க இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தோட மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இது உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். இந்த எனர்ஜி தான் உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பாலமா இருக்க போகுது. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்க இலக்குல இருந்து மட்டும் கொஞ்சம் கூட பின்வாங்காதீங்க. வெற்றி உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் சிம்ம ராசிக்காரங்களான நீங்க இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற உங்க ரூபத்துல வரப்போற சோதனைகளை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கிறதுலதான் உங்க சாமர்த்தியமே இருக்கு. உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டே உங்க காலை மாறி விடுறதுக்கு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஜூலை 9க்கு அப்புறம் உங்களுக்கான அந்த 7 அறிகுறிகள் ஒன்னொன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இவங்களோட முகமூடி எல்லாம் தானா கிழிஞ்சு தொங்கும். நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கும் போது அது உங்களுக்கு எதேச்சையா தெரிய வரும். அந்த நிமிஷத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய கோபம் வரும். அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு மனசு துடிக்கும். ஆனா அங்கதான் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். இயற்கை உங்களுக்கு உண்மையை காட்டி உங்களை காப்பாத்திருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு எந்த சத்தமும் இல்லாம அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எரிஞ்சிடுங்க. வீணா சண்டை போட்டு உங்க நிம்மதியையும் உங்க சக்தியையும் குறைச்சிக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறதை இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ஆழமா உணர முடியும். நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போதோ தூங்குறதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு தெய்வீக அதிர்வு உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும்.
எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா சமாளிச்சிடலாங்கிற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்க மனசுக்குள்ள ஊட்டெடுக்கும். முட்டுச்சந்தில நிக்கிற மாதிரி எப்பெல்லாம் நீங்க வருத்தப்படுறீங்களோ அப்பெல்லாம் யாராவது ஒருத்தர் ரூபத்துல உங்களுக்கான தீர்வு தேடி வரும். இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாது. ரொம்ப நாளா நீங்க செஞ்சதான தர்மங்களும் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் தான் இப்ப ஒரு கேடை மாதிரி நின்னு உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதனால தினமும் காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கே தெரியாம உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் உருவாகிறத மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசி இலசுகளுக்கு இது ரொம்பவே விசேஷமான காலம். எவ்வளவு வரன்னு பார்த்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால தட்டி தட்டி போயிருக்கும். இல்லனா பிடிச்ச வாழ்க்கை துணை அமையிலேயேங்கிற மறுப்பம் ரொம்ப நாளா இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாற போறது. நீங்க எவ்வளவு நாளா எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல வர உங்களை தேடி வரும். அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரப்போகுது. காதலிச்சுட்டு வீட்டுல சம்மதம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம். உங்க காதலை பத்தி வீட்டுல எடுத்து சொன்னீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கோபப்பட்டாலும் அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் இந்த 7 நாட்கள்ல ஆரம்பிச்சீங்கன்னா அது எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடியும். அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோட முழு ஆதரவும் இப்ப உங்களுக்கு இருக்கு. ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கிற இந்த நேரத்துல உங்க நாக்க நீங்க ரொம்ப பத்திரமா அடக்கி வாசிக்கணும். சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவங்க. சில படுறத பலார்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவீங்க. உங்களோட இந்த குணத்தாலேயே பல நல்ல வாய்ப்புகளை நீங்க ஏற்கனவே இழந்திருப்பீங்க. கோபம் வரும்போது வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் தனியா உட்காந்து வருத்தப்படுறது உங்க சுபாவம். ஆனா இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு கோபம் வர மாதிரி யாராவது நடந்துகிட்டா கூட அந்த இடத்த விட்டு அமைதியா நகர்ந்துடுங்க. ஏன்னா நீங்க பேசுற ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு எதிராக பெரிய அளவுல பயன்படுத்தப்படலாம். அமைதியா இருக்கிறது மூலமா உங்க எதிரிகளை நீங்க ஈஸியா குழப்பி விட்டுடலாம். உங்க பொறுமைதான் இப்போதைக்கு உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஜூலை 9க்கு அப்புறம் வரப்போற நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலமா மாறும். பல வருஷமா இழுபறியா இருந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்துல இருந்த பாகப்பிரிவினை சிக்கல்கள், இல்லனா நீதிமன்றத்துல நிலுவை இருந்த வழக்குகள் இப்ப ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போறது. நீங்க ரொம்ப நாளா அலைஞ்சு திரிஞ்சு காலையெல்லாம் தேஞ்சு ஓஞ்சு போன ஒரு விஷயத்துல தீர்ப்பு உங்களுக்கு முழு சாதகமா மாறப்போகுது. உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சவங்களோட சதித்திட்டங்கள் எல்லாம் தவிடு பொடியாகி நியாயம் உங்க பக்கம் கம்பீரமா நிற்கும். இதனால உங்க மனசுல இவ்வளவு நாளா இருந்து ஒரு பெரிய மலை மாதிரி பானம் இறங்கி ரொம்ப நிம்மதியா மூச்சு விடுவீங்க. ஆனா வெற்றி கிடைச்சிருச்சுன்னு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு துள்ளி குதிக்காம ரொம்ப நிதானமா நடந்துக்கோங்க. உங்க எதிரிகள் தோத்துட்டாலும் அவங்க உங்களை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கங்கறத மறந்துடாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சில சூட்சுமமான அறிகுறிகளை இயற்கையின் மூலமாவும் சில ஜீவன்கள் மூலமாவும் கூட உணர்க்கும். காலையில நீங்க எழுந்திருக்கும் போது நல்ல சகுனங்கள் கண்ணுல கடுறது, நீங்க ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியில போகும்போது பசுமாடு உங்க எதிரில வர்றது, இல்லைன்னா எங்க இருந்தோ வர ஒரு வாயிலா ஜீவன் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகிறது, இதெல்லாம் இந்த 7 நாட்கள் அதிகமா நடக்கும். இதெல்லாம் ஏதோ வழக்கம் போல நடக்கிற தற்செயலான விஷயம்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டை சுத்தி இவ்வளவு நாளா இருந்த கெட்ட சக்திகள் விலகி ரொம்ப சிறப்பான அதிர்வுகள் உள்ளே வருதுங்கிறதுக்கான நேரடி சாட்சி தான் இதெல்லாம். இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. உங்க பூர்வ புண்ணியம் பல மடங்கு தெருகி உங்களுக்கு அரணா வந்து நிக்கும். பல விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான நேரம் இது. ரொம்ப வருஷமா ஒரு தொழிலை சொந்தமா ஆரம்பிக்கணும்னு நினைச்சு கையில ஒரு காசு கூட இல்லாம ரொம்ப தடிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில அந்த தொழிலுக்கான முதலீட்டுக்கு தேவையான பணம் உங்களை தேடி தானா வரும். உங்களுக்கு உதவி செய்ய பல பேர் முன் வருவாங்க. ஆனா அந்த இடத்துல யார நம்ம கூட சேர்த்துக்கலாம், யார கண்டிப்பா தவிர்க்கலாங்கிற தெளிவு உங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கண்மூடித்தனமா யாரையும் நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்களே முன்னின்று நடத்துங்க. அப்போதான் அதோட முழு லாபமும் உங்க கைக்கு வந்து சேரும். உங்க சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த கெட்ட கேறு மாறி எல்லாரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுற நேரம் சீக்கிரமே வரப்போகுது. வாழ்க்கையில முன்னுக்கு வரவா போறான்னு உங்களை கேவலமா கேச்சி முதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போயிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்களே உங்ககிட்ட தேடி வந்து உதவி கேட்கவும் செய்வாங்க. அந்த நேரத்துல பழைய கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள அவமானப்படுத்தாம உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு அனுப்புங்க.
உங்க பெருந்தன்மைதான் உங்களை இன்னும் பெரிய உசரத்துக்கு கொண்டு போகும். ஆனா வரும்போது பருவம் வந்துடுச்சுன்னா இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு அள்ளி கொடுத்ததோ அதை விட ஏகமா அப்படியே திரும்ப முழுசா வாங்கிடுங்கிறத எப்பவும் உங்க அடிமனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போற இன்னொரு பெரிய அற்புதம் என்னன்னா, ரொம்ப வருஷமா நீங்க போகணும்னு நினைச்சு தள்ளி போன உங்க புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தெய்வத்தோட கோவிலுக்கு போகணும்னு பலமுறை திட்டம் போட்டோம், ஏதோ ஒரு தடையால அது நின்னு போயிருக்கும். ஆனா இப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப சுலபமா அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அங்க போயிட்டு வந்த அடுத்த செகண்டே உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களை நீங்களே வாழடிச்சு போய் பாப்பீங்க. உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரியும், இவ்வளவு நாள் இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியற மாதிரியும் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இது சும்மா சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல, உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி இது. இது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய திறமை வெளிப்படுற நேரம் இது. இவ்வளவு நாளா மத்தவங்களுக்காக உழைச்சு உங்களுக்கான தனித்துவத்தை நீங்க மறந்தே போயிருப்பீங்க. எனக்கு இது மட்டும்தான் வரும், இதுக்கு மேல என்னால எதுவும் முடியாதுன்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ள சுருங்கி போயிருப்பீங்க. ஆனா ஜூலை 9க்கு அப்புறம் உங்க மனசு அந்த வட்டத்தை உடைச்சுக்கிட்டு வெளியில வரும். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப வருஷமா உங்களுக்குள்ள இருந்த ஒரு கலையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ள பிறக்கும். அது செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்க போற அந்த அங்கீகாரமும் கைதட்டலும் உங்களை பல மடங்கு உசரத்துக்கு கொண்டு போகும். யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுறதுக்கான சரியான மேடை இப்போ உங்களுக்கு அமைய போகுது. குடும்பத்துல இதுவரைக்கும் உங்க வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இருந்திருக்காது. நீங்க ஒரு நல்லதே சொன்னாலும் உனக்கு ஒன்னும் தெரியாது, சும்மா இருன்னு எல்லாரும் உங்களை அடக்கி வச்சிருப்பாங்க. ஆனா இனிமே நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். இதுல எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னாலும் உங்களை கேட்டுட்டுதான் மத்தவங்க செய்வாங்க. உங்க ஆலோசனைக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு முதிர்ச்சியும் ஆழமும் இருக்க போகுது. குறிப்பா உங்க கணவன் அல்லது மனைவிக்கு உங்க மேல இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாம் விலகி உங்க மேல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் பாசமும் உண்டாகும். ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாளா குடும்பத்துக்காக நீங்க விட்டு கொடுத்த விஷயங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ பலன் கிடைக்க போகுது. கடைசியா ஒரு விஷயம், இவ்வளவு நல்ல நேரம் நடக்கும் போது உங்க மனசுல ஒரு சின்ன பயம் எட்டி பார்க்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு இவ்வளவு சந்தோஷம் வரும்போது இது நிலைச்சு நிக்குமா, இல்ல மறுபடியும் ஏதாவது கஷ்டம் வந்துடுமாங்கிற ஒரு சந்தேகமும் பயமும் உங்க அடிமனசுல இருக்கும். அந்த பயத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பிரபஞ்ச வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்கிற சன்மானம் இது. இத முழு மனசோட ஏத்துக்கோங்க. சந்தோஷத்தை கொண்டாட பழகுங்க. எந்த சூழ்நிலையிலையும் எதிர்மறையான எண்ணங்களை மனசுக்குள்ள விடாதீங்க. இப்பவும் சிரிச்ச முகத்தோட எல்லாமே எனக்கு நல்லதாதான் நடக்குங்கிற ஒரு அழைக்க முடியாத நம்பிக்கையோட இருங்க. உங்க நம்பிக்கைதான் உங்களுக்கான அடுத்தடுத்த அதிர்ஷ்ட கதவுகளை திறக்க போறது. வரப்போற அந்த 7 நாட்களை உங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயமா நினைச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய சவால் என்னன்னா, உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த 7 நாட்கள்ல சில பேரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க ரொம்பவே உடைஞ்சு போயிடுவீங்க. நம்ம உயிரை விட மேலா நினைச்சவங்க இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற வலி உங்களை தூங்க விடாம பண்ணோம். ஆனா அந்த நேரத்துல நீங்க கலங்கி நிக்க கூடாது. ஏன்னா உங்களை சுத்தி இருந்த பெரிய ஆபத்தை கடவுள் உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டி விலக்கி வச்சிருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். விஷம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பிடிக்க மாட்டோம் இல்லையா, அதே மாதிரிதான் இவங்களும். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம ரொம்ப அமைதியா அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து ஓரம் கட்டிடுங்க. அவங்க செஞ்ச துரோகத்தை பத்தி ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. அது உங்க தகுதியை தான் குறைக்கும். உங்க மனமே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையா அமைய போகுது. ஜூலை 9க்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது நீங்க உங்க தூக்கத்திலேயே உணரலாம். பல மாசங்களா ராத்திரியில சரியா தூக்கம் இல்லாம எத்தனையோ சிந்தனைகள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறோமோங்கிற தளிப்பிலேயே பாதி ராத்திரி கழிஞ்சிருக்கும். ஆனா இனிமே படுக்க உடனே ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரும். காலையில எந்திரிக்கும் போது எந்த ஒரு சோர்வும் இல்லாத ரொம்ப புத்துணர்ச்சியா எந்திரிப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் சரியா வந்தாலே பாதி வியாதி குணமாகிடும். அந்த வகையில உங்க உடல் நிலையில ஒரு பெரிய ஆரோக்கியம் கூடி வர்றத நீங்க ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். முகத்துல ஒரு தனி கலை வந்துடும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்.
ஆனா இவ்வளவு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கும் போது நீங்க செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம் சோம்பேறித்தனம். எல்லாம் தானா நடக்கும்னு வீட்டுல உட்காந்துக்கிட்டா அந்த வாய்ப்பு கூட வாசலோட திரும்பி போயிடும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறி உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை மட்டும்தான் அமைச்சு கொடுக்கும். அந்த பாதையில நடக்கவும் ஓடவும் வேண்டியது நீங்களாம். அதனால உங்க உழைப்பை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் பாத்துக்கலான்னு எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க. அன்னைக்கு வேலையை அன்னைக்கே செஞ்சு முடிங்க. உங்க சுறுசுறுப்பு தான் இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கான மிகப்பெரிய மூலதனம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சிறு முயற்சியும் பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. அதனால உடம்ப வருத்தி வேலை செய்ய கொஞ்சம் கூட தயங்காதீங்க. நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு வலிகளை எல்லாத்தையும் தாண்டிலாம் இன்னைக்கு இந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிற களத்தேர் நீங்க விழுந்துட மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. இந்த நேரம் அதுக்கான ஒரு சரியான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது. யாரை நம்பியும் உங்க வாழ்க்கையை ஒப்படைக்காதீங்க. உங்க மேல மட்டும் முழு நம்பிக்கை வைங்க. பிரபஞ்சம் எப்பவுமே உண்மையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் கண்டிப்பா பலன் கொடுக்கும். நீங்க செஞ்சதான தர்மங்கள், நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அரணா வந்து நிக்க போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க படப்போற கடைசி கஷ்டம் இதுவாத்தான் இருக்கும். இனிமே வர்றதெல்லாம் வெறும் வசந்த பாலம் மட்டும்தான். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி வாங்குற குணம் உங்க ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். ஆனா கடந்த சில காலமா அந்த போராட்ட குணம் கொஞ்சம் குறைஞ்சு போய் ஒரு விதமான விரக்தியில இருந்திருப்பீங்க. என்ன பண்ணாலும் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து முடங்கி போயிருப்பீங்க. ஆனா அந்த நிலைமை இப்போ அடியோடு மாறப்போறது. ஜூலை 9க்கு பிறகு வர்ற அந்த 7 நாட்கள உங்களுக்குள்ள அந்த பழைய நெருப்பு மறுபடியும் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும். முன்னாடி சொன்ன அந்த 7 அறிகுறிகளும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ஆழமாவும் யாருமே எதிர்பார்க்காத வகையிலேயும் இருக்க போகுது. உங்களை சாதாரணமாக நினைச்சவங்க எல்லாம் உங்க திட்டங்களை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு உங்க செயல்பாடுகள் ரொம்பவே வேகமா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க பேச்சு. நீங்க பொதுவாவே ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச உங்களுக்கு தெரியாது. இதனாலேயே பல பேர் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க உங்க பேச்சுல ரொம்பவே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். குறிப்பா வெளியில ஆட்கள் கிட்ட பேசும்போது உங்க திட்டங்களை பத்தி எந்த ரகசியத்தையும் சொல்லிடாதீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றி எல்லாருக்கும் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ரகசியமா உங்க காய்களை நகர்த்தணும். உங்க வெற்றியை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க பொறாமைப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. அதனால கண் திருஷ்டி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே காட்டணும். அதை கவனமா பாத்துக்கணும். கண் திருஷ்டிய போக்குறதுக்கு நீங்க ரொம்ப பெரிய பூஜைகள் எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. வாரத்துல செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாட்களும் வீட்டுல கல்லுப்பு கலந்த தண்ணியால வீட்டை தொடச்சு விடுங்க. அதே மாதிரி நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கை கால் கழுவிட்டு உள்ள வர்றத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. இது உங்களை சுத்தி இருக்கிற கெட்ட அதிர்வுகளை தடுத்து நிறுத்தி நல்ல அதிர்வுகளை மட்டும் உங்க உடம்புக்குள்ள அனுமதிக்கும். வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல வாசம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சாம்பிராணி போடுறது, விளக்கேத்துறது இதெல்லாம் உங்க வீட்டுல ஒரு பெரிய தெய்வீக தன்மையை கொண்டு வரும். உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த சிறு சிறு சண்டைகள் எல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்துக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் காத்துல பறந்துடும். பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த பெத்தவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி இந்த காலகட்டத்துல காத்துக்கிட்டு இருக்கு. உங்க பிள்ளைங்க படிப்புல ஒரு பெரிய சாதனை பண்றதோ இல்லனா அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறதோ இந்த ஜூலை 9க்கு அப்புறம் ரொம்பவே சுலபமா நடக்கும். அவங்களோட இந்த முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப வருஷமா குடும்பத்தோட ஒரு சின்ன சுற்றுலா கூட போக முடியாம பொருளாதார கஷ்டத்துல இருந்தவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட வெளியில போய் நேரத்தை செலவழிக்கிற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான வழிகள் தானா பிறக்கும். பழைய வண்டியை வித்துட்டு புது வண்டி வாங்குற யோகனம் உங்களுக்கு இப்போ ரொம்பவே பிரகாசமா இருக்கு. இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி தோணலாம். ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போற நிஜம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே இருக்கிற ஒரு பெரிய பலம் என்னன்னா அவங்களோட உள்ளுணர்வு தான். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எந்த செயலை செஞ்சா என்ன மாதிரி நிலவுகள் வருங்கிறத முன்கூட்டியே கணிக்கிற ஒரு அபாரமான சக்தி உங்களுக்குள்ள இருக்கு.
ஆனா இவ்வளவு நாளா மனசுல இருந்த குழப்பத்தினால அந்த உள்ளுணர்வை நீங்க சரியா கவனிக்காம விட்டுட்டீங்க. ஜூலை 9க்கு மேல இந்த நிலைமையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்க உள்ளுணர்வு சொல்றது 100% அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். யாரையாவது பார்ப்ப உடனே இவங்களால நமக்கு லாபம் வரும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அவங்க மூலமா ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்கும். அதே மாதிரி யார பார்த்தாவது இவங்க சரியில்லை, இவங்கள நம்ப கூடாதுன்னு உங்க மனசு எச்சரிச்சதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள விட்டு தள்ளி நின்னுடுங்க. உங்க மனசு சொல்றத மட்டும் முழுசா நம்பி செயல்படுங்க. அது உங்களை எந்த இடத்துலயும் தோத்து போக விடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளவு நாளா உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகள்லாம் இப்ப காணாம போயிடுவாங்க. நீங்க அவங்களை எதிர்த்து சண்டை போடணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களை பத்தி யோசிக்கவே அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஒரு சில எதிரிகள் உங்க நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல நீங்க அவங்கள உடனே மன்னிச்சு ஏத்துக்க கூடாது. அவங்கள கொஞ்ச தூரம் தள்ளியே வைங்க. ஏன்னா அவங்க திருந்துட்டாங்களா இல்ல மறுபடியும் உங்களை ஏமாத்த வராங்களாங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்களை காயப்படுத்தினவங்களை பத்தி நினைச்சு உங்க பொன்னான நேரத்தை வீணாக்கவீங்க. உங்க முழு கவனமும் உங்க இலக்கை நோக்கி மட்டும்தான் பயணிக்கணும். உங்களை தூற்றி பேசினவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து வியந்திருக்க போறாங்க. இந்த ஜூலை 9க்கு அப்புறம் வர அந்த 7 நாட்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்ற விஷயம் கிடையாது. கிரகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு சாதகமான ஒரு வலையை பின்னி வச்சிருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வலைக்குள்ள தயங்காம அடி எடுத்து வைக்கிறது மட்டும்தான். ரொம்ப வருஷமா உங்களை வாட்டி வதைச்ச வறுமை, கடன், அவமானம் இது எல்லாத்துக்கும் ஒரே அடியா ஒரு முடிவு கட்ட போற நேரம் இது. திடீர்னு ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையோட திசையே மாத்தி அணைக்கும். நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒரு பொருள் உங்க கைக்கு வந்து சேரும். அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு நல்ல கதவியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய பணவரவா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சுலபமா கொண்டு போக போகுது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போற இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, உங்க வளர்ச்சிய பத்தி யார்கிட்டயும் பெருமையா பேசிக்கிட்டு தெரியாதீங்க. எனக்கு இது கிடைக்க போது, நான் அந்த மாதிரி மாற போறேன்னு முன்கூட்டியே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. மனுஷங்களோட கண் திருஷ்டி ரொம்பவே பொல்லாதது. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உண்மையாவே மகிழ்றவங்க இந்த உலகத்துல ரொம்ப கம்மிதான். பாதி பேர் உங்க முன்னாடி சிரிச்சாலும் மனசுக்குள்ள ஒரு பெரிய வன்மத்தை வச்சிருப்பாங்க. அதனால உங்க திட்டங்கள் எல்லாம் ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. எல்லாம் கைக்கு வந்து நீங்க பெரிய இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்க வெற்றியை இங்க உலகமே திரும்பி பார்க்கும். அது வரைக்கும் அமைதியா பொறுமையா ஒரு தவம் மாதிரி உங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த வெற்றியோட சத்தம் ரொம்ப பிரம்மாண்டமா விறக போகுது. சிம்ம ராசிக்காரங்க, நீங்க பொதுவாவே ரொம்ப தைரியமானவங்க. இப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தனி ஆளா நின்னு சமாளிக்கிற நெஞ்சுரம் உங்களுக்கு உண்டு. ஆனா கடந்த சில வருஷமா நீங்க தொடர்ச்சியா சந்திச்ச ஏமாற்றங்கள் உங்க தன்னம்பிக்கைய ரொம்பவே உடைச்சு போட்டுருச்சு. இனிமே எந்திரிச்சு வருவோமாங்கிற சந்தேகமே உங்களுக்குள்ள பல தடவை வந்திருக்கும். ஆனாலும் ஜூலை 9க்கு மேல அந்த கவலைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் வந்துடுச்சு. பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமா சுழல ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 7 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அதிசயத்தை நிகழ்த்த போகுது. குறிப்பா நீங்க இழந்த உங்க மரியாதையும் கம்பீரமும் பல மடங்கு அதிகமா உங்களை தேடி வரப்போகுது. இதுக்காக நீங்க ரொம்ப பெரிய முயற்சிகள்லாம் எடுக்க வேண்டாம். உங்க நேர்மையான உழைப்பை மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களை பத்தி நீங்களே குறைவா எடை போடக்கூடாது. என்னால இதுக்கு மேல முடியாது, என் தலை எழுத்து இவ்வளவுதான முடங்கி உட்காராதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிங்கத்தோட பலத்தை நீங்க முழுசா நம்பணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க குறைகளை மட்டும் சுட்டி காட்டி உங்களை சோர்வடைய வைக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை உங்க பக்கத்திலேயே சேர்க்காதீங்க. எப்பவும் உங்களை ஊக்கப்படுத்துற, உங்க மேல உண்மையான அக்கறை வச்சிருக்க ஆட்களோட மட்டும் பழகுங்க. உங்க மனநிலை எப்பவும் ரொம்ப நேர்மறையா இருக்கணும். தினமும் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு எனக்கு எல்லாம் நல்லதாதான் நடக்கும்னு ஒரு 3 தடவை மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. இந்த சின்ன செயல் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அசுரபலத்தை கொண்டு வரும். பொருளாதார ரீதியா நீங்க ரொம்ப நாளா சந்திச்சுக்கிட்டு இந்த நெருக்கடிகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். வருமானம் வர்றதுக்கான புது வழிகள் காணாத இருக்கும். ரொம்ப வருஷமா உங்களை ஏமாத்தி உங்க கிட்ட இருந்து பணத்தை பறிச்சவங்களுக்கே இப்போ ஒரு பயம் வந்துடும். உங்க நியாயமான கோபத்தை பார்த்து அவங்களே உங்க பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கற அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறும்.
ஆனா கையில பணம் வரும்போது நீங்க ரொம்பவே சிக்கனமா இருக்க பழகிக்கணும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. ஒரு சின்ன தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான நேரம். பெரிய அளவுல முதலீடு செய்யாம உங்க சொந்த உழைப்பை நம்பி சின்னதா ஆரம்பிங்க. அந்த தொழில் சீக்கிரமாவே ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிக்கிறத நீங்க பாப்பீங்க. நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சு தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனப்போராட்டத்துல இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு யாரோ ஒரு முகம் தெரியாத மனிதர் மூலமாவோ இல்ல நீங்க ரொம்ப நம்புற உங்க குலதெய்வம் மூலமாவோ ஒரு தெளிவான விடை கிடைக்கும். மனசுக்குள்ள இருந்த அந்த பெரிய பாரம் இறங்கினதுக்கு அப்புறம் உங்க முகத்துல ஒரு புது ஒளி பிறக்கும். வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அவங்க சொல்ற அறிவுரைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா அவங்களோட அனுபவம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். இந்த 9க்கு அப்புறம் வர நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு புது வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. அதை முழு சந்தோஷத்தோட வரவேற்க தயாராகுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜூலை 9க்கு அப்புறம் வரப்போற ஒவ்வொரு நாளுமே உங்க வாழ்க்கையில ஒரு புது சரித்திரத்தை எழுத போகுது. இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த 7 அறிகுறிகளும் உங்க தேடி வரும்போது அது ரொம்ப கவனமா பிடிச்சுக்கோங்க. உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி ஒரு பெரிய சிம்மாதனத்துல நீங்க கெத்தா உட்கார போற நேரம் இது. இனிமே உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே விழாது. அப்படி விழுந்தாலும் அது கண்டிப்பா ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். உங்களுக்கான நியாயம் முழுசா கிடைக்க போற நேரம் வந்துடுச்சு. எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு முழு நம்பிக்கையோட தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத பயத்தையும் தயக்கத்தையும் இன்னையோட தூக்கி குப்பையில போட்டுடுங்க. உங்க சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் இப்போ உருவாகிடுச்சு. அது உங்களை எந்த படையும் இல்லாத எங்கேயோ உசரத்துக்கு கொண்டு போக போகுது. வாழ்க்கையில இனிமே யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க எப்பவுமே நீங்களாவே இருங்க. உங்க நேர்மைக்கும் நீங்க சிந்தனை வேர்வைக்கும் பிரபஞ்சம் கொடுக்க போற மிகப்பெரிய சன்மானம் தான் இந்த ஜூலை 9க்கு அப்புறம் நடக்க போற அற்புதங்கள். இந்த பொன்னான வாய்ப்பு உங்க கை நழுவி போயிடான பாத்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால ரொம்ப உஷாரா அதே சமயம் ரொம்ப சந்தோஷமா இந்த நாட்களை எதிர்கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல இனிமே இருக்கணும் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போக போறீங்க. உங்க மனசுல ரொம்ப நாளா அடக்கி வச்சிருந்த எல்லா ஆசைகளும் எந்த தடையும் இல்லாம ஒன்னொன்னா நிறைவேறும். வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கடவுள் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாபெரும் மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்க போறது. அதனால பழசையெல்லாம் மறந்துட்டு ஒரு புது மனுஷனா உங்க வாழ்க்கைய ரொம்ப கம்பீரமா ஆரம்பிங்க. சிம்ம ராசினியர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய நம்பிக்கையையும் விழிப்புணர்வையும் கொடுத்திருக்கும்னு முழுசா நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள பல ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்ம காணொலிக்கு உங்க ஆதரவை கொடுங்க. நம்ம பக்கத்தோட எப்பவும் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.